இப்படி ஒரு போர்க்கள விதிமுறையை அந்த காலத்துல யாராவது எதிர்பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஐநா சபை இருக்கிறது. உலக நாடுகளுக்கு மத்தியில என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐநா சபை இருக்கிறது. சர்வதேச நாடுகளுக்கு மத்தியிலான போர் விதிமுறைகள் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. ஆனா அப்படி வகுக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட எந்த நாடுகளும் அந்த விதிமுறைகளை பின்பற்றுவதாக தெரியல. காசா பகுதியிலே பார்க்கிறோம் அல்லவா, யூத பயங்கரவாத ராணுவத்தின் மூலமாக அனுதினமும் அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மண்ணில உணவுக்காக வயிற்று பசியோடு வரிசையிலே நின்று கொண்டிருக்கிற குழந்தைகளை கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொள்ளுகிற காட்டுமிராண்டித்தனத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காசாவில ஒரு சப்தம் இல்லாமல் ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. பட்டினியின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. சாப்பிடுவதற்கு வழி இல்லை. உணவுப் பொருட்கள் கொடுக்க வருபவர்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாம, ஈவு இரக்கம் இல்லாமல் இஸ்ரேலிய பயங்கரவாதிகளால் அங்கே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. இத்தனை மரபுகளும் வகுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட இதை பின்பற்றுவதற்கு நாதி இல்லை, பின்பற்றுவதில்லை. இதை தட்டி கேட்கிறதுக்கு உலகத்துல யாருக்கும் தைரியமும் இல்லை. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் வாய் பொத்தி கள்ள மௌனம் காத்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விதிமுறைகளும் வகுக்கப்படாத அந்த காலகட்டத்திலேயே சொன்னாங்க, யூத அதாவது கிறிஸ்தவ சர்ச்சுகளிலே போய் அடைக்கலம் தேடக்கூடிய மக்களை நீங்கள் எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் நீங்கள் ஆளாக்காதீர்கள். பெரியவர்களை கொல்லாதீர்கள், பெண்களை கொல்லாதீர்கள், சிறுவர்களை கொல்லாதீர்கள். களத்திலே யார் உங்களுக்கு நேருக்கு நேராக மோதுகிறார்களோ அவர்களிடத்திலே மட்டும் சண்டையிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூத்தா போர்க்களத்திற்கு செல்லவிருக்கின்ற அந்த படை வீரர்களுக்கு உபதேசம் செய்தது வைர வரிகளால் பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறார்.